என்ன ராஜனே? பாப்பா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. அண்ணே ஒரு 200 கொடுண்ணே கடனா. தங்கச்சி வந்தோடனே திருப்பி கொடுத்துறேன். ஏப்பா ஊத்துன பால் அப்படியே இருக்கு, 200 கேக்குற? நோ, 200 நம்ப மாட்டேங்கிறேன். தங்கச்சி வந்ததும் கொடுக்குறேன்ல. இல்லப்பா, பணம் இல்லப்பா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வடபழனியா? மச்சான் ஒரு 500 கொடுறா. ஓகேடா. நீ அங்கே இரு, வடபழனிலே இரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே உன் வண்டி சாவி கொண்ணே. ஏப்பா பெட்ரோல் இல்லப்பா. நோ, 500 வாங்குறேன், 100 பெட்ரோல் போட மாட்டேனா? கொடுண்ணா, ரொம்ப தான் பண்ணுறேன். இந்தாப்பா. இந்தா வண்டி சாவி வச்சுட்டு 500 யார் வண்டி? என் வண்டி தான், கொடு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்தாப்பா. டேய் வண்டி எங்கடா? நடந்து வர்ற? நான் வண்டி வச்சுக்கிறேன். எத்தனை தடவை மிதின்னு மிதிக்கிறது, ஸ்டார்ட் ஆகல, அதான் விட்டு வந்துட்டேன். வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்தியா? சாவி எங்கடா? போதையில் இருக்கேன்ல, சாவியை தொலைச்சிடக்கூடாது பாரு. சிவா ஒயின் ஷாப்பில் கே சிவான்னு ஒரு தகுறான், அவன் நட குத்துன்னு வந்துட்டேன். போ வாங்கிக்கோ. தலையெழுத்துடா. இந்த கொரோனா காலத்துல கடை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. இவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு என்னடானா நான் 300 ரூபாய் பணம் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி என் பொண்டாட்டிட்டு போய் 300 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். இன்னைக்கு பைக்கை கொடு, நான் போய் ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். நானும் நம்பி கொடுத்தேன். போய் பைக் அடமானம் வச்சு குடிச்சிட்டு வந்திருக்கேன் 1000 ரூபாய்க்கு. அப்புறம் நான் 1000 ரூபாய் கொடுத்து பைக்கை மூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துருமா. காலையில போய் கடையை திறக்கணும். அண்ணா சம்பளம் வந்தவனே கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நான் என்ன கடையை மூடி போட்டுட்டு இருக்கணுமா? அண்ணே இந்தாங்க காசு, கிளம்புங்க. சம்பளம் வந்தவனே கொடுத்துடுறேன்க்கா. உன்னால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. ஏமா பொட்ட புள்ள, நீ வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற. ஆனா உங்க அண்ணங்கார குடிச்சிட்டு இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான். என்னைக்கு நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போற அன்னைக்குதான் அவன் திருந்துவான். போ போய் படுமா, போ. குடிங்க வெயிட் பண்றேன். அண்ணே இங்க பிள்ளையார் கோயில் தெரு எங்க இருக்கு? பிள்ளையார் கோயில் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கும். செம்ம காமெடி. இப்ப சிரிக்கிற மூடல இல்ல. அங்கே யாரை பார்க்க போறேன்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நாங்க யாரையா பார்க்க போறேன் சொல்றீங்களா இல்லையா? நானும் அங்கதான் போறேன், விட்டு போ, போலாம். சரி ஏறுங்க. அப்படியே ரைட்டுக்காக வரங்கட்டு, ரைட்டு. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூண்ணே. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நைட்டு ஃபுல்லாக அந்த தெருவை தேடி சுற்றிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. சாரிம்மா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ஃபோனில் சார்ஜ் போடல. சாரி. இது பிரதர் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி கூட்டு வந்தார். நீங்கள் கிளம்புங்க. அண்ணே. அண்ணாவா? இவருதான் ஆனந்த், என் கூட வேலை பார்க்குறாரு. சாரிங்க பிரதர், சாரிங்க மச்சான். நீங்கன்னு தெரியாம உங்ககிட்டயே உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. நீ என்னம்மா பேக்கோட இங்கே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நானும் இவரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீயும் இந்த குடியை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போவ, எனக்கு ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி வைப்பேன்னு இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா அந்த சம்பவம் இந்த ஜென்மத்துல நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சொல்லியிருந்தா நானே உங்க வீட்டில் பேசியிருப்பேனே. பேசி சொல்ல, அவங்க வீட்டுல ஒரு வேளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா, என் கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல என்ன இருக்கு? சேர்த்து வச்சது ஃபுல்லா ஒயின் ஷாப்ல என்ன லோனா தருவாங்க? இத்த மட்டும் பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு நினைச்சு
சந்தோஷமா இரு. நைட்டு ஷூட்டிங் போயிட்டேன். எனக்கு மார்னிங் தான் தெரியும். ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி வந்துட்டேன். நான் நினைச்சா கஷ்டமா இருக்கு. அண்ணனை பாத்தீங்களா? கதவு திறந்து தான் இருக்கு. வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. காசு கேட்டா கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி, ஓகே. இப்போதான் எந்திரிச்சிங்களா? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. புரியுது புரியுது. அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி, இந்த மாதிரி தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் கூட ஷூட்டிங் வரீங்களா? காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடுன்னு எல்லாமே கொடுப்பாங்க. அது தவிர ஷூட்டிங் முடிஞ்சோடனே 500 ரூபா சம்பளமும் கொடுப்பாங்க. வரீங்களா? ஷூட்டிங்னா ரொம்ப நடிக்க சொல்லுவாங்களோ? ஆமா, போனோடனே உங்களுக்கு 10 பக்கம் டயலாக் கொடுத்து நடிக்க சொல்லுவாங்க. சும்மா கூட்டத்தோட கூட்டமா நிக்க வைப்பாங்க. வரேன். இந்த மாதிரி வராதீங்க. கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டு தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு நல்ல ஷர்ட் பேண்ட் போட்டு வாங்க. எங்கே வரணும்? உங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியும் தானே? இந்த உருண்டை ஒன்று இருக்குமே. அதேதான். அங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களை பிக் Okay. பண்ணுறேன். வரேன். என்ன மொரிஷியஸில் ஷூட்டிங்னு சொல்லி மொட்டை மாடியில் கூட வச்சுருக்காங்க. சரி, எங்கே வச்சாலும் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளோடது. யார் இந்த தம்பி? கருப்பாக கலையாக இருக்கானே, டேஞ்சரஸ் ஆச்சு. இவனை தூக்கி பின்னாடி போடணுமே. இங்கே வா. நானா? நீ எங்கே போ 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 பாப்பாங்க. நான் டைரக்டர், அவன் டைரக்டராடா. அதே டவுட் தான். போய் சீனை சொல்லுங்க. ஒட்டப்படாது. அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒரிஜினல் ரிச்சுகள் போல இருக்கு. வலையை விரிச்சு வைப்போம் சார். டைம் ஆகுது சார். ஹலோ, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது சொல்லுங்க. அப்போ நான் சீனை விளக்கிடட்டுமா? ஹலோ, டயலாக் என்னன்னு சொல்லுங்க. சீன் எல்லாம் மக்களுக்கு நான் விளக்குறேன். படுத்துறானே என் ஃப்ரெண்டுக்கு. சிசர் கொடு, கண்ணாடி எடு. இன்னும் இவ்வளவு அடப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிளாத் கொடு. போலாமா? குடிடா, விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க. நான்சென்ஸ். நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த டைலாக இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி? என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா நான் கொம்பனா மாறிடுவேன். நான் கொலகாரனா மாறிடுவேன். நல்லா இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாமா? எக்ஸலண்ட். இந்த எக்ஸ்பிரஷனை கடைசியா போட்டு முடிச்சிடுறேன். ஓகே சார், நான் முதல்ல என்ன சொன்னனோ அதை மட்டும் சொல்லுங்க போதும். அவ்வளவுதானே? ஒரு ரிஹர்சல் பாப்போமா? கலைமாமணி பத்மஸ்ரீலாம் ஆன் த வேல இருக்கு. ஓகே, எனக்கு ரிஹர்சலா டேக். போங்க. அட்வான்ஸ் கொடுக்கும் போதே சொன்னேன். சாவடிக்கிறான்டா பண்ணிங்க. பெரிய ஹாலிவுட் டைரக்டர் சொன்னதை மட்டும் தான் நொட்டணும் பாருங்க. சார் சார் சார், டைம் ஆகுது சார். டேக் போயிடலாம் சார். டேக் போலாமா? ரெடி. ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். என் ஃப்ரெண்டு கொன்னுனா நான் எரிமலை ஆயிடுவேன். ஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிட்டு சிந்தனையை சீல் பண்ணிட்டு போறவன் இல்லடா நானு. பதறிடுவேன், செதறிடுவேன், பறக்க விட்டுருவேன்டா நானு. ஏண்டா இவன் நான் சொல்லி கொடுத்த டைலாக்கையும் பேச மாட்டேங்கிறான், அவனாவும் பேச மாட்டேங்கிறான். இன்னைக்கு சீனை எப்படிடா முடிக்கிறது? இப்படியே போனால் முடிக்க முடியாது சார். டைம் வேறு 1:30 ஆகுது. வித்தவுட் பிரேக்கில் போனால் பேட்டா அது இதுன்னு எக்ஸ்ட்ரா செலவாகும். பிரேக் விட்டலாம் சார். பிரேக். டேய், கலைஞ்சு போறதுக்குள்ள கண்டினியூ ஸ்டில் எடுப்போ. போயிட போறாங்க. எல்லாரும் அப்படி இல்லைங்க. அந்த கிளாத்தை கொஞ்சம் கொடுப்பா. எதுக்கு? கண்டினியூட்டிக்கு தான். ஓகே ஓகே, எல்லாரும் போகலாம். எங்கே? ஒரு நிமிஷம் பிரேக் முடிஞ்சது. எல்லாரும் அந்தந்த பொசிஷனில் அப்படியே வந்து நின்னணும். ஓகே,
கூட இருக்கிறவளும் நல்லா தான் இருக்கேன். அவளுக்கு ஒரு குட்டி வேலையை போட்டு வைப்போம்.